சோதனைகள் என்பது ஏதோ கெட்டவர்களுக்கு மாத்திரம் வர்றதில்லை, எல்லாத்துக்கும் வரும், நல்லவங்களுக்கும் வரும். சொல்ல போனா நல்லவங்களுக்கு அதிகமா வரும். நீங்கள் சோதிக்கப்படுகிற பட்டியலில இருக்கிறவங்களை எடுத்து பாருங்க, நிறைய பேர் நல்லவர்கள். நமக்கு கூட சமயங்கள்ல ஆதங்கம் வரலாம். எவ்வளவு ஃப்ராடு வேலை பண்றான், என்னென்னமோ பண்றான், அவனுக்கெல்லாம் வரமாட்டேங்குது. ஆனாலும் கூட நல்லடியார்களுக்கெல்லாம் வருதேன்னு நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மிக கடுமையான சோதனைக்கு இலக்காகுபவர்கள் முதல்ல யாரு தெரியுமா? நபிமார்கள். அதற்கு அடுத்து நல்லோர்கள், சித்தீகீன்கள், சாலிகீன்கள் என்று அந்த தரத்திலே உள்ளவர்கள். எனவே சோதனை என்பது வர்றது கெட்டவங்களுக்கு அல்ல. அதிலே கெட்டவர்களும் இருக்கலாம், நல்லவர்களும் இருக்கலாம். சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா இந்த உலகத்திலே சோதனைக்கு இலக்கானவர்கள்? குடும்ப வாழ்க்கையில் சோதனை, தனி மனித வாழ்வில் சோதனை, சார்ந்து வாழ்ந்த சமூக வாழ்வில் சோதனை, எல்லாத்திலையும் சோதனை. எனவே ரப்பால்